ஓபிஎஸ் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு? இல்ல என்டிஏக்குள்ள சேர்க்கக்கூடாதுன்னு எடப்பாடியார் எதுவும் தடை போட்டிருக்காரா? பழைய ஜமீன்தாருங்க சுத்திட்டு இருப்பாங்கல்ல, ஜமீன்தாருடைய அந்த நனப்புலிய ஜமீன்தாரி முறையை ஒழிச்சாங்க. இந்திரா காந்தி 69ல் ஒழிச்சாங்க. ஆனாலும் அந்த ஜமீன்தாரி முறையிலே ஊருக்குள்ளே சுற்றிட்டு வந்துக்கிட்டு முதல் மரியாதை வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அதெல்லாம் ஓரளவுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் அந்த காலத்தில் ஜமீன்தாராக இருந்திருக்கலாம், இன்றைக்கி இதுதான். அந்த காலத்தில் நீங்கள் முதல்வராக இருந்திருக்கலாம், அது அவர்கள் ஆக்குனது. அதற்கப்புறம் துணை முதல்வராக இருந்திருக்கலாம், ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பாஜக கொடுத்த ஒரு உதவி ப்ளஸ் ஏடிஎம் ஏற்றுக்கிட்டது. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் அப்படி தான் இருப்பேன்னா, இன்றைக்கி யதார்த்தம் என்ன? உங்கள் கூட இருக்கிறவங்களே போய்கிட்டு இருக்கிறாங்க. தனிமரமாக ஏன்டா ஒருத்தர் கேட்டார், ஏங்க இவங்கெல்லாம் போகிறாங்க, ஓபிஎஸ் மட்டும் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாருன்னு. நான் என்ன சொன்னேன், வாட்ஸ்அப் ஏதாவது குரூப் நடத்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நான் 4-5 வாட்ஸ்அப் குரூப் நடத்தியிருக்கேன். முதலில் வாட்ஸ்அப்பில் குரூப் அமைச்சதில் நான் ஒரு ஆள். க்ரைம் ஸ்பெஷல்னு ஒரு இது ஆரம்பித்தேன். அதில் எல்லாருமே அப்போ செம்ம ஃபேமஸ் பத்திரிகையாளர்கள் மத்தியில். அரசியல்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பை நான் கலைக்கிறேன். அப்போ குரூப்பை கலைக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொருத்தரையாரும் ரிமூவ் பண்ணணும். கடைசியாக தான் நான் வெளியே வரணும். அந்த வேலையை தான் இப்போ ஓபிஎஸ் பண்ணுகிறாருன்னு நான் சொன்னேன். அதிமுக உரிமை மீட்பு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பு. அதில் இருந்த ஒவ்வொருத்தரையா இப்போ ரிமூவ் பண்ணுறாரு. கடைசியில் சன் இருப்பாப்புல, சன்னையும் வெளியே அமிச்சிட்டு இவர் கடையை சாத்திட்டு குரூப்பை டெலிட் பண்ணுவார். அதனால தான் அவர் இப்போ முடிவு எடுக்கலன்னு. இல்லாட்டி அந்த குரூப்பை அப்படியே கொண்டு போய் என்டிஏ வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருவார். இப்படி தான் நடக்கும்.